மாமரி நமதன்னை மாமரி அன்பு திகழ் இன்ப சுகபதம் பணிவோ. ஆதரி தாவீது வம்சமாசினா மனோஹரி அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு திகழ் இன்ப சுகபதம் பணிவோம். அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு திகழ் இன்ப சுகபதம் பணிவோம். பயின்றவள் தேனருள் சுரந்தருள் தேவனை பயின்றவள் தேனருள் சுரந்தருள் தேவத்திரு உள்ளமே நிறைந்துமே மகிழ்ந்தருள் அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு திகழ் இன்ப சுகபதம் பணிவோம். அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு திகழ் இன்ப சுகபதம் பணிவோ. ஜீவர்கள் ஈடேறவே தன்மைந்தனே மன்றாடிடும் ஜீவர்கள் ஈடேறவே தன்மைந்தனே மன்றாடிடும் பாவிகளின் பஞ்சமே இப்பாரெல்லாம் கொண்டாடிடும் அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு திகழ் இன்ப சுகபதம் பணிவோம். அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு திகழ் இன்ப சுகபதம் பணிவோ. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. அனைத்தையும் படைத்து பராமரித்து வரும் அன்பு தெய்வமே இறைவா, உம்மை போற்றுகிறோம், புகழுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். புனித அடைக்கல அன்னையின் வழியாக நீர் செய்து வருகின்ற அனைத்து அற்புதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இது உமது தாயும் எங்கள் அடைக்கல அன்னையின் திருவுருவம் தாங்கிய இந்த தேரினை நிறைவாக அர்ச்சித்து ஆசீர்வதித்தருளும். இது பவனி வரும் இடமெங்கும் இறை ஆற்றல் செயல்படுவதாக, உமது உண்மையின் ஒளி வீசுவதாக. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும், இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும்.
பெற்றீரும் மகனும் வாழியவே. அருள்நிறை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேறு பெற்றீரும் மகனும் வாழியவே. அருள்நிறை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேறு பெற்றீரும் மகனும் வாழியவே. மகனும் வாழியவே, மகனும் வாழியவே, மகனும் வாழியவே. இதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர, மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வை பொங்க வாரும் இறை குலமே. இதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர, மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வை பொங்க வாரும் இறை குலமே. தவித்திட்ட வேளையிலே முழு நிலவென நிலமதில் நடந்தவனே. உயரத்தில் துடித்திட்ட தருணங்களில் வழி துணை என தோள் தந்த இறையவனே. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நம்மிலே படராதோ. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் மனதிலே படராதோ. சோகங்கள் மறைந்திட அருள் தருவார். உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர, வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வை வாரும் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அடைக்கல அன்னையின் அருள் தேடி அவரது இல்லம் தேடி அவரிடம் அடைக்கலம் புக வந்திருக்கின்ற அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, என் நிலையிலும் தன்னிலை மாறாது நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்யும் ஒருவர் இங்கே ஆலயத்தில் வீற்றிருக்கின்றார். நம்மை அழைத்திருக்கின்றார். நாம் இங்கே வந்திருக்கின்றோம். அவருடைய அன்பில், அவருடைய இரக்கத்தில் நாம் என்றும் நிலைத்திருக்க வேண்டும். அதை நாம் அனுபவிக்க வேண்டும். வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும், ஒவ்வொரு அசைவிலும் அன்னை நம்மை வழிநடத்த வேண்டும்.
அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம்மை வழிநடத்தி கூட்டிச் செல்ல வேண்டும். மேலும் நமது வாழ்வில் இடம்பெறுகின்ற எந்த நிகழ்விலும் நாம் அந்த அன்னையினுடைய அன்பில் என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று நாம் மன்றாடுவோம். நம்மை பிரிக்கின்ற சக்திகள் பலவாயினும் இந்த அன்னையின் சக்தி அபரிமிதமானது. அந்த சக்திக்கு ஈடு இணை இல்லை என்பதை உணர்ந்து அன்னையிடம் மன்றாடுவோம். நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் நாம் இங்கே பூசை கருத்தாக சமர்ப்பித்திருக்கின்றோம். இதோ நமது உள்ளத்திலே உறைந்து கிடக்கின்ற அந்த எண்ணங்களையும் எடுத்து எழுதி கூட்டி பெருக்கி அனைத்தையுமே நாம் அன்னையிடம் சமர்ப்பிப்போம். அந்த அன்னை தம் திருமகனிடம் சமர்ப்பிப்பார். நமக்கென்று கொடுக்கப்பட்ட ஒருவர் அவர் அதையே செய்வதற்காக காத்திருக்கின்றார். ஆகவே இந்த திருப்பலியை நாம் அனைவரும் தகுந்த விதத்தில் நிறைவேற்றி இறை அருளை நிறைவாக பெற அன்னையிடம் செல்வோம். அன்னை வழியாக ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். பாவிகளின் அடைக்கலமாக இருக்கின்றவர் அவரே. நாம் அனைவரும் பாவிகள். நம்மை மன்னிக்க இறைவன் காத்திருக்கின்றார் என்ற உணர்வோடு அந்த அன்னையின் வழியாக ஆண்டவரின் இரக்கத்தையும் அவருடைய மன்னிப்பையும் இறந்து மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் ஒவ்வொருவர் மீதும் இரக்கம் வைத்து நமது குற்றங்கள், நமது இயலாமைகள், நமது பாவங்கள், நமது பழிகள் அனைத்தையும் அவர் மன்னித்து அன்னையின் பரிந்துரை வழியாக நம் அனைவரையும் நிறைவாழ்வை நோக்கி வழிநடத்தி செல்வாராக. ஆமென். இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே. ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருசெம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தை பலத்தில் வீற்றிருப்பவர் நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே
ஆட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு நிலையான அமைதியை கொண்டு வர ஒரே திருமகனை நீர் இவ்வுலகிற்கு அனுப்பினீர். என்றும் கன்னியும் அடைக்கல தாயுமான புனித மரியாளின் வேண்டுதலால் எங்கள் உருக்கமான மன்றாட்டுக்கு செவி சாய்த்து நாங்கள் ஒரே குடும்பமாக அமைதியில் நிலைத்து உடல் உள நலம் பெற்று ஒருவர் ஒருவரோடு அன்பால் ஒன்றித்து வாழ செய்தருளும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 17 இறை வசனங்கள் 15 மற்றும் 22. பிரிவு 18 இறை வசனம் 1. அந்நாட்களில் பவுலுடன் சென்றவர்கள் அவரை ஏதேன்சு வரை அழைத்து சென்றார்கள். சீலாவும் திமோத்தேயும் விரைவில் வந்து சேர வேண்டும் என்னும் கட்டளையை பவுலிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவர்கள் திரும்பி சென்றார்கள். அரையோபாகு மன்றத்தின் நடுவில் பவுல் எழுந்து நின்று கூறியது: ஏதேன்சு நகர மக்களே, நீங்கள் மிகுந்த சமய பற்றுள்ளவர்கள் என்பதை நான் காண்கிறேன். நான் உங்களுடைய தொழுகை இடங்களை உற்று பார்த்து கொண்டு வந்தபோது அறியாத தெய்வத்துக்கு என்று எழுதப்பட்டிருந்த பலிபீடம் ஒன்றை கண்டேன். நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகையும் அதிலுள்ள அனைத்தையும் படைத்த கடவுள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவர். மனிதர் கையால் கட்டிய திருக்கோவில்களில் அவர் குடியிருப்பதில்லை. அனைவருக்கும் உயிரையும் மூச்சையும் மற்ற அனைத்தையும் கொடுப்பவர் அவரே. எனவே மனிதர் கையால் செய்யும் ஊழியம் எதுவும் அவருக்கு தேவையில்லை. ஒரே ஆளிலிருந்து அவர் மக்களினம் அனைத்தையும் படைத்து அவர்களை மண்ணுலகின் மீது குடியிருக்க செய்தார். அவர்களுக்கு குறிப்பிட்ட காலங்களையும் குடியிருக்கும் எல்லைகளையும் வரையறுத்து கொடுத்தார். கடவுள் தம்மை அவர்கள் தேட வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தார். தட்டி தடவியாவது தம்மை கண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு செய்தார். ஏனெனில் அவர் நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே உள்ளார். அவரை சார்ந்துதான் நாம் வாழ்கின்றோம், இயங்குகின்றோம், இருக்கின்றோம். உங்கள் கவிஞர் சிலர் கூறுவது போல நாம் அவருடைய பிள்ளைகளே. நாம் கடவுளுடைய பிள்ளைகளாய் இருப்பதால் மனித கற்பனையாலும் சிற்ப வேலை திறமையாலும் உருவாக்கப்பட்ட பொன், வெள்ளி, கல் உருவங்களைப் போல் கடவுள் இருப்பார் என நாம் எண்ணுவது முறையாகாது. ஏனெனில் மக்கள் அறியாமையில் வாழ்ந்த காலத்தில் கடவுள் இதனை பொருட்படுத்தவில்லை. ஆனால் இப்போது எங்குமுள்ள மக்கள் யாவரும் மனமாற வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். ஏனென்றால் ஒரு நாள் வரும், அப்போது தாம் நியமித்த ஒருவரை கொண்டு அவர் உலகத்துக்கு நேர்மையான தீர்ப்பு அளிப்பார். இறந்த அவரை உயிர்த்தெழ செய்ததன் மூலமாக இந்நம்பிக்கை உறுதியானது என எல்லோருக்கும் தெளிவுபடுத்துவார். இறந்தவர் உயிர்த்தெழுதல் என்பது பற்றி கேட்டதும் சிலர் அவரை கிண்டல் செய்தனர். மற்றவர்கள் இதை பற்றி நீர் மீண்டும் வந்து பேசும், கேட்போம் என்றார்கள். அதன்பின் பவுல் அவர்கள் நடுவிலிருந்து வெளியே சென்றார். சில நம்பிக்கை கொண்டு அவர்களுடன் சேர்ந்து கொண்டனர். அவர்களுள் அரையோபாகு மன்றத்தின் உறுப்பினரான தியோனிசியுவும் தாமரை என்னும் பெண் ஒருவரும் வேறு சிலரும் அடங்குவர்.
இவற்றுக்கு பின்பு பவுல் ஏதென்ஸை விட்டு கொரிந்துக்கு போய் சேர்ந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், அவர் புகழை நானும் பாடிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், அவர் புகழை நானும் பாடிடுவேன். இன்னான்மாவரில் பெருமை கொள்ளும், இன்னான்மாவரில் பெருமை கொள்ளும், எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக, எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி, ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி, ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே, ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று, ஆண்டவரை நான் போற்றி
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. இயல் 16 இறைவாக்கியங்கள் 12 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே. எனவே தான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்றோம். அன்னையில் அன்பார்ந்த எனது அருமை சகோதர சகோதரிகளே, அடைக்கல அன்னையை நாடி அவரது புகழை பாடி வணங்குகின்ற மாந்தரெல்லாம் தம் துன்பங்கள் நீங்க பெற்று உலகத்தவருள் மாசற்றவராகவும் ஒப்பற்றவராகவும் வாழ்வதுடன் கிறிஸ்துவின் ஒளியாய் விளங்கி விண்ணக பேரின்பத்தை பெறுவார்கள். பாடி புகழ்ந்து படற்காவலூர் நங்கை நாடி வணங்குனரெல்லாம் கேடிலரே. மன்னவருள் மாசிலராய் வாழ்ந்திவன் ஒப்பிலராய் விண்ணவருள் வீற்றிருந்தொப்பார். இவ்வாறு நமது வீராமமா முனிவர் அவர்கள் இந்த திருத்தலத்தை உருவாக்கியவர் பாடியிருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, அன்னையை நாடி அவரது துணையை நாடி நாம் இங்கே வந்திருக்கின்றோம். நமது துயரெல்லாம் நீங்க பெற்று நமது வேண்டுதல்கள் எல்லாம் கேட்கப்பட்டு நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் வரங்களாக அருளப்பட்டு நாம் வீடு செல்ல காத்திருக்கின்றோம். ஆகவே அவ்வாறு செல்லுகின்ற பொழுது நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் இந்த பாடலிலே அவர் எவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகின்றார். அதைத்தான் அன்னை கன்னிமரியாளும் இன்று நம்மிடமிருந்து கேட்கின்றார். துன்பங்கள் நீங்க பெற வேண்டும், உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் இன்பமாக மாற வேண்டும். உங்களுடைய துன்பங்களை இறை ஒளியில் நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்த்து அந்த துன்பங்களிலே இறைவனுடைய துணையை, தோழமையை, அவருடைய ஆற்றலை, அவருடைய வல்லமையை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்ற உறுதிப்பாட்டை இன்று தருகின்றார். உலகத்தவருள் மாசற்றவராகவும், மாசு என்பது பாவம், பாவத்திற்கு கழிவு இறைவன். அன்னை கன்னிமரியாள் அடைக்கலத்தாய். இவ்வாறு நாம் அவரை போற்றுகின்றோம். பாவிகளுக்கு அடைக்கலமே என்று நாம் அவரை வாழ்த்துகின்றோம். ஆகவே நம்முடைய பாவங்களை போக்க அன்னை கன்னிமரியாள் நம்மை கிறிஸ்துவிடம் அழைத்து செல்லுகின்றார். மாசற்றவராய் வாழ வேண்டும் என்பதே அன்னையினுடைய விருப்பம். அதோடு மட்டுமல்ல, நாம் ஒப்பற்றவர்கள். ஆதி திருச்சபையிலே கிறிஸ்தவர்களை பார்த்து, ஓ கிறிஸ்தவனே, உனது மேன்மையை உணர்ந்து கொள் என்று சொன்னார்கள். ஏனென்றால் உங்களுக்கு பவுலடியார் சொல்வது போல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விலையானது மாசற்ற செம்மறியின் இரத்தம், மாசற்ற கிறிஸ்துவின் இரத்தம். ஆகவே நீங்கள் ஒப்பற்றவர்கள், உங்களுக்கு தக்காரும் மிக்காரும் ஒப்பாரும் இலர் என்று நம்மை உயர்த்தி காட்டுகின்றார் புலவர். அன்னையும் நம்மை அவருடைய அன்பு பிள்ளைகளாக ஏற்றிருக்கின்றார். இவ்வாறு ஒப்பற்றவராய் வாழ்வதுடன் கிறிஸ்துவின் ஒளியாய் விளங்கி செல்லுகின்ற இடமெல்லாம் கிறிஸ்துவின் ஒளியை நாம் ஏந்தி செல்ல வேண்டும். ஒளியின் மக்களாக நாம் வாழ வேண்டும். இப்படித்தான் நாம் வாழ்கின்ற பொழுது
விண்ணகம் நமக்கு உரிமையாகும் என்று தன்னுடைய பாடலிலே இந்த திருத்தலத்தினுடைய மேன்மையை, நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசத்தின் முழுமையை இங்கே படம் பிடித்து காட்டுகின்றார். அன்பார்ந்தவர்களே, அன்னையை பற்றி நாம் அதிகமாக பேசலாம், பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனாலும் திருச்சபை நமக்கு போதிக்கின்ற உண்மைகள் என்ன, மரியாளை பற்றி நமக்கு திருச்சபை போதிப்பது என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த திருத்தலத்திலே ஆயிரம் மக்கள் இங்கே கூடியிருக்கின்ற பொழுது திருச்சபை அன்னை கன்னிமரியாளை பற்றி என்னதான் போதிக்கின்றது, இரண்டாம் வத்திக்கான் சங்கம் நமக்கு எதை எடுத்துரைத்து நாம் பின்பற்ற வேண்டும், நாம் எதையெல்லாம் நிராகரிக்க வேண்டும், எதையெல்லாம் ஏற்று வாழ வேண்டும் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. திருச்சபை வேத சத்தியமாக பிரகடனப்படுத்தப்பட்ட சத்தியங்கள், மாதாவை பற்றிய சத்தியங்கள் 4. 1, அவர் அமல உற்பவி, இம்மாக்குலேட் கன்செப்ஷன், பிறப்பிலே கருவாக உருவாகும் முன்னே அவர் மாசு மறுவன்றி பாதுகாக்கப்பட்டார். அவர் அமல உற்பவி. 2வதாக அவர் கடவுளின் தாய். இதை பற்றி நாம் இன்னும் பின்னால் வேகமாக பேசலாம். 3வதாக அவர் என்றும் கன்னி. இயேசு பிறப்பதற்கு முன்பும் பிறக்கும் போதும் பிறந்த பின்னும் என்றும் கன்னியாக இருக்கின்றார். இது 3வது வேத சத்தியம். 4வதாக அன்னையினுடைய விண்ணேற்பு. அவர் மாசு மறுவன்றி கருவிலே திருவுருவம் பெற்றதால் அவருடைய இறுதி பயணம் விண்ணக பயணம். விண்ணகத்திலே தனது திருமகனோடு இணையாக அரசியாக மணிமகுடம் சூடி வீற்றிருக்கின்றார் என்பது நமது விசுவாச சத்தியம். இந்த 4 உண்மைகளையும் மறை உண்மைகளையும் பிரகடனப்படுத்தி நாம் இதை ஏற்று விசுவசிக்க வேண்டும் என்பது திருச்சபையின் போதனை. அதோடு மட்டுமல்ல, நமது திருச்சபை நமக்கு அளித்திருக்கின்ற வேத விளக்க நூலில், இது கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் என்று சொல்லுவோம், அந்த நூலிலே எண் 969 இவ்வாறு குறிப்பிடப்படுகின்றது. மீட்பின் வரலாற்றில், மனுக்குல வரலாற்றில், மானிட மீட்பில், திருச்சபையின் வாழ்வில் அன்னையின் பங்கு பற்றி 3 வார்த்தைகளில் விளக்கம் தரப்பட்டுள்ளது. அந்த எண்ணிலே 3 வார்த்தைகளை அன்னைக்குரிய பணியாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 1, அவர் கோ-ரிடம்ட்ரிக்ஸ் என்று சொல்லக்கூடிய துணை இரட்சகி. கிறிஸ்துவுக்கு இணையான இரட்சகி கிடையாது. கிறிஸ்து ஒருவரே மீட்பர், அவர் ஒருவரே ஆண்டவர். அவரை தவிர வேறு எப்பெயரும் நமக்கு அருளப்படவில்லை. அவர் ஒருவரே மீட்பர். அந்த மீட்பு பணியில் ஆதி முதல் இறுதி வரை இன்று வரை துணை நின்று நிற்பவர் நமது அன்னை கன்னிமரியாள். இதுதான் இந்த வேத சத்தியத்தின் உண்மை. இதைத்தான் நாம் இங்கு கண்கூடாக காண்கின்றோம், இந்த திருத்தலத்திலே நாம் காணுகின்றோம். அவர் நம்மை துயரங்களிலிருந்து துன்பங்களிலிருந்து ரட்சிக்கின்றார், நம்மை பாவ சேற்றிலிருந்து கரை சேர்க்கின்றார், இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்மை அழைத்து வருகின்றார். 2வதாக சொல்லப்பட்ட வார்த்தை மீடியாட்ரிக்ஸ், அதாவது இடைநிலை உதவியாளர். மீடியேட்டர் என்று ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தை சொல்லுவோம், இடைத்தரகர் என்று தமிழிலே நாம் சொல்லலாம். ஆகவே இறைவனுக்கும் நமக்கும் இடையே ஒரு நமக்காக அவர் இடைநிலையாளராக இருக்கின்றார் என்று திருச்சபை நமக்கு போதிக்கின்றது. 3வதாக அவர் நமக்கு ஒரு ஆலோசனை பரிந்துரையாளர், வழக்காடுபவர், அட்வொகேட். ஏனென்றால் நமக்கு அருள் பெறுவதற்கு அவர் வழித்துணையாக, வழியாக, நமக்கு ஆலோசகராக, நமக்காக வழக்காடுபவராக அவர் விளங்குகின்றார். இந்த 3 பணிகளையும் திருச்சபை நமக்கு இன்று கண்முன் வைக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, தனது திருச்சபை என்னும் கொள்கைப்பாட்டு விளக்க ஏட்டில்
இம்மூன்று பணியையும் அன்னை சிறப்பாக செய்கிறாள் என்று நமக்கு போதிக்கின்றது. இரண்டாம் வத்திக்கான் சங்கம் திருச்சபை என்னும் கோட்பாட்டு திரட்டு, டாக்மேட்டிக் கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்லுவோம். அதிலே இறுதி அதிகாரத்தில் மரியன்னைக்கென்று ஒரு அத்தியாயம் ஒதுக்கப்பட்டு அதிலே இந்த மரியன்னையின் பணியையும் இந்த மரியன்னையின் மகத்துவத்தையும் மேன்மையையும் அவரை பற்றிய தப்பறையான வழிபாட்டு நிலைவுகளை, வணக்க நிகழ்வுகளை திருத்தந்தையர்கள் இங்கே குறித்து காட்டியிருக்கின்றார்கள். கிறிஸ்துவோடு இணைந்து நிறைவாழ்வு பணி திட்டத்தில், நிறைவாழ்வு பணி என்பது மீட்பின் திட்டம், மீட்பு திட்டத்தில் இணையற்ற ஒத்துழைப்பாளராக இருந்து அவர் பங்காற்றி வருகின்றார். மீட்பின் திட்டத்திலே அவர் இணையற்ற இயேசுவோடு இணைந்து ஒப்பற்ற ஒத்துழைப்பை தந்து அவர் பணியாற்றுகின்றார். இரண்டாவதாக கிறிஸ்துவின் தாய் இவர். எனவே இவர் திருச்சபையின் தாயாக விளங்குகின்றார். அன்னையின் நற்பண்புகள் திருச்சபைக்கு முன்மாதிரியாக விளங்குகின்றன. நாம் ஏன் அன்னையை திருச்சபையிலே வணங்க வேண்டும், அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்றால் அவரிடம் விளங்கிய நற்பண்புகளை, புண்ணியங்களை நாம் பின்பற்ற வேண்டும். திருச்சபை முழுவதும் அதை பின்பற்ற வேண்டும் என்று நமக்கு போதிக்கின்றது. மூன்றாவதாக பயணம் செய்யும் இறைமக்களாகிய நமக்கு மரியாள் திடமும் நம்பிக்கையும் ஆறுதலும் அளிக்கின்றார். மனிதர்களாகிய நாம் தாழ்ந்து விடுகின்றோம், வீழ்ந்து விடுகின்றோம், நலிந்து விடுகின்றோம், மெலிந்து விடுகின்றோம். நம்முடைய வாழ்க்கை நம் மீது சுமத்துகின்ற பாரங்களை, பளுவை ஏற்க முடியாமல் நாம் தயங்குகின்றோம், மயங்குகின்றோம், மயக்கமடித்து வீழ்ந்து விடுகின்றோம். அத்தகைய நிலையிலெல்லாம் நமக்கு துணை நிற்பவர் யார்? அன்னை மரியா, பயணம் செய்யும் திருச்சபை, த பில்கிரிம் சர்ச் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவோம். நாம் அனைவரும் விண்ணகத்தை நோக்கிய திருப்பயணிகள். ஆகவே தான் திருச்சபை இந்த உண்மையை நமக்கு எடுத்துரைக்கின்றது. இவ்வாறு செல்லுகின்ற நமக்கு அன்னை கன்னிமரியாள் திடமும் நம்பிக்கையும் ஆற்றலும் ஆறுதலும் தருகின்றார். இவ்வாறு திருச்சபை அன்னையை புகழ்ந்து பாடுவதோடு அன்னையின் பணியை நமக்கு எடுத்துரைக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த திருத்தலத்தை உருவாக்கிய வேத வித்தகர் வீரமா முனிவர் எத்தகைய பாடுபட்டார் என்பதை அவரது வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம். அன்னைக்கு சூடாத மணிமகுடமில்லை, புகழாரமில்லை. இவ்வாறு அன்னையை தேரிலே அலங்கரித்து அவர் முதலாக இந்த தேர்ப்பவனியை இந்த நாட்டிலே, இந்த உலகிலே நமக்கு முன்மாதிரியாக கொடுத்தவர் அவரே. கடவுளின் தாய், இந்த தாயை பற்றி அவர் எவ்வாறு மிக சிறப்பாக கூறுகின்றார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். வீரமாமுனிவர் ஏலாக்குறிச்சி என்னும் திருக்காவலூரில் அடைக்கல அன்னைக்கு ஆலயம் அமைத்து கோலாகல தேர் திருவிழா எடுத்து திருக்காவலூர் கலம்பகம் என்ற பாநூல் இயற்றி சிறப்பித்தவர். கன்னியும் தாயுமான அடைக்கல அன்னையை அவர் கன்னி சங்கு என்று பாடினார். கன்னிக்கும் சங்குக்கும் என்ன தொடர்பு? அவர் சொல்லுவதை கேட்போம். வானத்திலிருந்து விழும் மழைத்துளியை ஏற்று சங்கு கரு கொண்டு முத்தினை ஈணுகின்றது. அதுபோல் கன்னிமரியாளும் தேவ ஆவியின் வல்லமையால் கருவுற்று இறைமகனை ஈன்றெடுத்த செயலை தன் முதல் பாடலிலே வர்ணிக்கின்றார். எவ்வாறு முத்து வானத்திலிருந்து வருகின்ற மழை துணியை சேகரித்து அதிலிருந்து முத்து என்னும் ஒப்பற்ற சொத்தை ஈணுகின்றதோ அதுபோன்று அன்னை கன்னிமரியாள் எவ்வித ஆண் துணையும் இன்றி ஆண்டவரின் ஆவியின் வல்லமையால் கருத்தரித்து தம் திருமகன் என்னும் முத்தினை நமக்கு தந்தார் என்று விளக்குகின்றார். இவ்வாறு அவர் அன்னையை மிகவும் மிகவும் போற்றி இந்த அன்னையும் தாயுமானவள் என்பதை அவர் மிகவும் சிறப்பாக வர்ணிக்கின்றார். அன்னை மரியாள் இறைவனால் படைக்கப்பட்ட பெண் என்ற வகையில் தந்தையாம் கடவுளின் மகள் இவள். இரண்டாம் ஆளாகிய சுதனாகிய சர்வேஸ்வரனை தம் திருவயிற்றில் சுமந்து பெற்றதால் மரியாள் கடவுளின் தாய் என போற்ற பெறுகிறார். இதை பாடலாக வடிக்கின்றார் ஆசிரியர். உந்தையை ஈன்று நீ ஒருவருக்கு இங்கரும் வந்தையோடு அன்னையும் மகளும் ஆயினை.
அன்னையும் மகளுமாயினை, கடவுளின் தாயாகவும் கடவுளின் பிள்ளையாகவும் மகளாகவும் நீர் விளங்குகின்றீர் என்று அன்னையை போற்றி புகழ்கின்றார். இவ்வாறு அன்னையை அலங்கரித்த தேரில் அமரச் செய்து, விழா எடுத்து, வீதி உலாவரச் செய்து, பெருமை செய்து ஒரு புதிய மரபை தமிழக திருச்சபைக்கு, கத்தோலிக்க திருச்சபையில் உருவாக்கியவர் இவர். இந்த திருத்தலத்தை உருவாக்கிய வீரமாமுனிவர் வாழ்ந்தது 67 ஆண்டுகள் தான். இந்தியாவுக்கு வந்தது தனது 30வது வயதிலே. 37 ஆண்டுகள் இந்த மண்ணிலே நமக்காக உழைத்தவர். இவ்வாறு உழைத்து அன்னையினுடைய அடைக்கல அன்னையினுடைய மேன்மையை மகிமையை நமக்கு எடுத்துரைத்திருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு நாம் இந்த திருத்தலத்திலே இருக்கின்ற பொழுது அன்னையினுடைய மகிமையை மேன்மையை நாம் உணர வேண்டும். அந்த அடைக்கல அன்னையினுடைய பாதத்திலே நாம் சரணாகதி அடைய வேண்டும். இவ்வாறு வரலாற்றிலே, திருச்சபை வரலாற்றிலும் சரி, இறை தந்தையர்கள், மறை தந்தையர்கள் நமக்கு பல உண்மைகளை எடுத்துரைக்கின்றார்கள். உதாரணமாக புனித அல்போன்ஸ் லிகோரியார் எழுதிய மாதாவின் மகிமைகள் என்ற நூலில் எண்ணற்ற புதுமைகளை வருணிக்கின்றார். கார்டினல் ஹூகோ என்ற ஒரு மறை ஆயர் பாவிகளுக்கு ஒரே புகலிடம் மேரி தான் என்று கூறுகின்றார். இதே கருத்தை புனித இன்னசென்ட் த தேர்ட், 3ஆம் இன்னசென்ட் என்பவர் இந்த மாதாவிற்கும் இயேசுவுக்கும் எத்தகைய உவமையை ஒப்பிட்டு காட்டுகின்றார் என்றால், இறைமகன் இயேசு சூரியனாகவும் அன்னை கன்னிமரியாள் சந்திரனாகவும் உருவகித்து, யார் யார் எல்லாம் அந்த சூரியனுடைய ஒளியிலிருந்து பிறழ்ந்து பாவத்தால் இருளில் தத்தளிக்கின்றார்களோ அவர்களெல்லாம் தங்களுடைய அருளை இழந்து விட்டதால் மரியாள் என்னும் மதியிடம் செல்லுகின்றார்கள். சூரியன் சுடும், ஆனால் சந்திரன் இதமளிக்கும், பதமளிக்கும். எவ்வாறு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் பாருங்கள். இதைத்தான் நமது வாழ்க்கையிலும் உணர்கின்றோம். பாவி தன் பாவ நிலையை உணர ஒளி தந்து வழிகாட்டி இயேசுவிடம் அழைத்து செல்கின்றவர் நமது அன்னை கன்னிமரியாள். இவ்வாறு புனித எஃப்ரம் என்று சொல்லக்கூடிய திருச்சபை தந்தை, பாவிகளுக்கு புகலிடம் இவர் ஒருவரே, அதோடு மட்டுமல்ல, கஸ்தி படுவோரின் தேற்றரவும் மரியாள் ஒருவரே. நம்முடைய துயரங்களில், துன்பங்களில், இன்னல்களில், இக்கட்டுகளில் நமக்கு துணை நிற்பவர், நம்மோடு இருப்பவர் இந்த அன்னை மரியாள் மட்டுமே, இந்த அடைக்கல தாய் மட்டுமே என்று நமக்கு அன்னையினுடைய பெருமையை, மகிமையை இவ்வாறு நமக்கு எடுத்துரைக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, வரலாற்றிலே நிகழ்ந்த ஒரு நிகழ்வு, ஜெர்மனி நாட்டிலே டிராஸ்புக் என்ற நகரிலே நடந்த ஒரு நிகழ்வு. அருட்தந்தை ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டிருந்த ஒருவரை சந்திக்க செல்லுகின்றார். அதுவோ மார்ச் மாதம் 25ஆம் தேதி. மார்ச் மாதம் 25ஆம் தேதி என்ன விழா? மங்கள வார்த்தை கூறிய விழா. அந்த விழா நாள் அன்று அந்த மனிதரை காணச் செல்லுகின்றார். அவ்வாறு சென்று அவரோடு பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது அவர் என்ன சொல்லுகின்றார்? நான் எந்தவித மனமாற்றமும் அடைய போவதில்லை. தந்தையே, வந்தீங்களா, பேசுனீங்களா, வேலையை முடிச்சிட்டு இடத்த காலி பண்ணுங்க. இதுதான் அந்த மனிதர் தன்னுடைய இயலாமையிலும் உறுதியாக கூறிய வார்த்தைகள். அதனால் அந்த தந்தை துவண்டு விடவில்லை. மாறாக அதே இடத்தில் அமர்ந்து அவர் கூறுகின்றார், அன்பு சகோதரனே, அடுத்த ஆண்டு இதே மார்ச் மாதம் 25ஆம் தேதி மங்கள வார்த்தை திருவிழாவிற்கு முன்பாக நான் உன்னை, கடவுள் எவ்வாறு உன்னை மாற்றியிருக்கின்றார் என்று நான் பார்க்க வேண்டும். அது நிகழும். ஆனால் அதற்கு முன்பால் நான் ஒரு வேண்டுகோளை உனக்கு விடுக்கின்றேன். என்ன வேண்டுகோள் என்று கேட்கின்றார். நீ உனக்கு பிடித்த ஒரு ஜெபத்தை, அன்னை மரியாளுக்கு பிடித்த ஒரு ஜெபத்தை நீ நாள்தோறும் சொல்லி வர வேண்டும் என்று கேட்கின்றார்.
அப்பொழுது அந்த நபர் சொல்லுகின்றார், நோயாளி சொல்லுகின்றார், ஜெபங்கள் எல்லாம் மறந்து எத்தனையோ வருடங்கள் ஆயின. இப்பொழுது அந்த ஜெபங்களை எல்லாம் நான் எங்கிருந்து கேட்பது? உடனே தந்தை அவர்கள் தனது பையிலே வைத்திருந்த இந்த மிகவும் இரக்கமுள்ள தாயே என்ற ஜெபத்தை அவரிடம் கொடுத்து, இந்த ஜெபத்தை ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு முறையாவது நீர் சொல்ல வேண்டும். உனக்கும் எனக்கும் ஒப்பந்தம் இதுதான். நீ இந்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் சொல்வேன் என்று எனக்கு உறுதிப்பாடு கொடுக்க வேண்டும் என்று அவரிடம் அந்த உறுதிப்பாட்டை பெறுகின்றார். காலம் செல்லுகின்றது, நாட்கள் நகர்கின்றன. இதற்கு இடையிலே அவர் ஒரு முறை, தந்தை அவர்கள் ஒரு முறை இருமுறை அவரை வந்து சந்திக்கின்றார்கள். மூன்றாவதாக சந்திக்கின்ற நாள் அதே மார்ச் மாதம் 25ஆம் தேதி. கபிரியேல் தூதர் கன்னிமரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்ன நாள். அப்பொழுது அந்த தந்தை அந்த முதியவருடைய வயதானவருடைய நோய்வாய்ப்பட்டிருக்கின்றவருடைய இடத்திற்கு செல்லுகின்ற பொழுது அங்கே அவரை ஒரு புது மனிதராக காண்கின்றார். எத்தகைய புது மனிதர்? அதே மனிதர், ஆனால் அவருடைய முகத்திலே அருளும், இதயத்திலே இன்பமும், உதட்டிலே புன்சிரிப்பும் தவழுகின்றது. காரணம் என்ன என்று கேட்டால் அவர் சொல்வார், தந்தையே, நீங்கள் யாரிடம் என்னை அடைக்கலமாக ஒப்புவித்தீரோ அவர் என்னை விடுவித்துள்ளார். என்னுடைய பழைய பாவ நிலையிலிருந்து என்னை விடுவித்துள்ளார். இப்பொழுது நான் ஒரு புது மனிதனாக, மனம் மாறிய மைந்தனாக, இறைவனுடைய இரக்கத்தை அபரிமிதமாக அனுபவிக்கின்ற மனிதனாக நான் இப்பொழுது இருக்கின்றேன். எனது காலம் எப்பொழுது வேண்டுமானாலும் முடியலாம், ஆனால் அதற்கும் நான் தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லி அந்த ஜெபத்தை அவரோடு இணைந்து ஜெபித்தார். இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, அன்னையின் அன்பார்ந்த பக்தர்களே, இதோ இங்கே அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளாக நாம் அவரிடம் அபயம் கேட்டு வந்திருக்கின்றோம், அடைக்கலம் கேட்டு வந்திருக்கின்றோம். நமது குறைகளையெல்லாம் அவர் தீர்ப்பார், நம்முடைய குற்றங்களையெல்லாம் அவர் மன்னிக்க நமக்கு வழிகாட்டுவார். இவ்வாறு இறைவன் அருளுகின்ற அருளை வானக தந்தை நமக்கு கிறிஸ்து வழியாக அனைத்து வரங்களையும் கொடைகளையும் கொடுத்தார். அந்த கிறிஸ்துவை நமக்கு மீட்பராக கொடுத்தவர் நமது அன்னை கன்னிமரியாள். ஆகவே அவள் நமக்கு எல்லா அருளுக்கும் ஆற்றலுக்கும் வழியாய், கால்வாயாய் விளங்குகின்றார். ஆகவே அவர் வழியாக நாம் ஜெபிக்கின்ற பொழுது நமக்கு எல்லாம் கிடைக்கும் என்ற உறுதிப்பாட்டுடன் தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுகின்றோம். அதற்கு முன்பாக, இந்த மறை உரையை முடிப்பதற்கு முன்பாக, நானும் உங்களோடு சேர்ந்து அந்த இரக்கமுள்ள தாயே, மிகவும் இரக்கமுள்ள தாயே என்ற ஜெபத்தை உங்களோடு சேர்ந்து ஜெபிக்கின்றேன். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சயாயங்களை இறைஞ்சி மன்றாடி கேட்ட ஒருவராயிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியருடைய ராக்கினியான கன்னியையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கின்றோம். பெருமூச்செறிந்து அழுது பாவிகளாயிருக்கிற நாங்கள் உமது தயாபரத்தில் காத்து நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும் தாயே. ஆமென். என்னை தந்தே, எல்லாம் தந்தே, என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தே, உமக்கே தந்தே, பிறரன்பு பணி செய்யவே. என்னை தந்தே, எல்லாம் தந்தே, என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தே, உமக்கே தந்தே, பிறரன்பு பணி செய்யவே. என்னை
தந்தேன் உமக்கே தந்தேன் பிறரன்பு பணி செய்யவே. சார்ந்தவர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒரே குடும்பமாக அர்ப்பணிக்கும் இத்திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. அமைதியின் ஊற்றாகிய இறைவா, என்றும் கன்னியும் தாயுமான புனித அடைக்கல அன்னையை கொண்டாடும் நாங்கள் ஒப்புரவாக்கும் இப்பலியை உமக்கு அளிக்கின்றோம். இதை நீர் கனிவாக ஏற்றுக்கொண்டு உம்முடைய கொடையான அமைதியையும் ஒற்றுமையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித அடைக்கல அன்னையின் விழாவை கொண்டாடும் இந்நாளில் உமது திருப்பெயரை மென்மேலும் போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது அடியாராகிய புனித கன்னிமரியாள் கபிரியேல் தூதரின் வாழ்த்துரையை ஏற்று உம் திருமகனும் எங்கள் ஆண்டவரும் அமைதியின் அரசருமான இயேசு கிறிஸ்துவை தம் உதரத்தில் சுமந்தார். எங்களை மீட்க தம் திருமகன் ரத்தம் சிந்தி உம்மோடு எல்லாரையும் ஒப்புரவாக்கிய போது மரியாள் மனம் கலங்காமல் சிலுவையடியில் நின்றதால் எங்கள் வீர தாயாக திகழ்கின்றார். அவர் அப்போஸ்தலர்களோடு ஜெபத்தில் ஒன்றித்து ஒற்றுமையையும் அமைதியும் தரும் ஆவியை, அன்புக்கும் மகிழ்ச்சிக்கும் ஊற்றான ஆவியை நீர் வாக்களித்த கொடையென எதிர்பார்த்திருந்தார். இவ்வாறு அவர் கிறிஸ்துவின் தனி முதற் சீடராகவும் அமைதியின் அரசியாகவும் என்றுமே திகழ்கின்றார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து என்றென்றும் உம்மை புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 மூல இறைவன் நம் ஆண்டவர். வானமும் வையமும் யாவும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஓசானா
வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாயே எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் வாழ்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகமெங்கும் உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்தும் வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்கள் உமது திருமுன் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதை தூய ஆவியால் புனிதமாக்கி அருள வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இத்திருப்பலியை நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். விசுவாசத்தின் மறைபொருள். இயேசு ஆண்டவரே, எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே. இயேசு ஆண்டவரே, எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே. ஆகவே இறைவா, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி அறிதலுடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம்கனிய திருவுளமானீர். இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க அடைக்கல அன்னை, உம்முடைய புனித அப்போஸ்தலர், மறைசாட்சியர் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்துக்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இந்த பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திருச்சபை, உமது அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, மற்ற ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் இங்கே அன்னையின் திருத்தலத்தில் கூடி இந்த திருப்பலியை கண்டுகளித்து இறையருளை பெற்று கொண்டிருக்கும் இந்த குடும்பங்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இந்த குடும்பங்களின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய்த்தருளும். இரக்கமுள்ள தந்தையே,
எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்து கொள்ளும். அன்னையின் திருப்பாதம் தேடி அடைக்கலத்தாய் எவ்வாறு மகிழ்ச்சி நிறைந்த மாதாவாக இங்கே குடிகொண்டிருக்கிறாரோ அதே மகிழ்ச்சியையும் ஆசீர்வாதத்தையும் நாம் ஒவ்வொருவருக்கும் அளிக்க வேண்டும் என்று சொல்லி உருக்கத்தோடு ஒன்று கூடி நடந்து பேருந்திலே மற்றபடி வண்டிகளிலே இன்னும் எப்படியெல்லாம் இந்த அன்னையை நோக்கி வர முடியுமோ அப்படியெல்லாம் வந்து அன்போடு மன்றாடி கொண்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரின் வேண்டுதலையும் உருக்கமாக அந்த அன்னையின் திருப்பாதத்திலே வைப்போம். கேட்டது கிடைத்து விட்டது என்று அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நாம் வீடு செல்ல அந்த அடைக்கலத்தாய் வழியாக ஆண்டவர் நம்மை அபரிமிதமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். பழி ஒப்பு கொடுக்க எழுதி கொடுத்தவர்கள், எழுதி கொடுக்க வாய்ப்பில்லாதவர்கள் எல்லோரையும் இறைவன் நிறைவாய் அந்த தாயின் வழியாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். சிறப்பாக இன்றைய நவநாளை சிறப்பிக்கின்ற இந்த ஆலயத்திற்கு தன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்துணையும் கொடுத்து அந்த அடைக்கல அன்னை திருச்சுரூபம் வானலா உயர வேண்டும் என்று சொல்லி உழைத்து கொண்டிருக்கின்ற பாசமிகு தந்தை ஜோசப் ராஜ் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜோசப் ராஜ் சில்வராரோ அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்தினருக்காகவும் மன்றாடுவோம். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியை கண்டு என்று மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் சேர்ந்து ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது பேரிரக்கத்தின் உதவியாலும் அன்னையினுடைய இடைவிடா பராமரிப்பினாலும் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசு வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். என் அமைதியையே நான் உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு நீர் மொழிந்தீரே. எங்கள் குற்றங்கள் பாவங்கள் பலவீனங்கள் இவற்றையெல்லாம் பாராமல் உமது அன்பு பிள்ளைகளாகிய திருச்சபையின் முழுமையான விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் காக்கும் மருந்தாகிட நீர் அருள் புரியும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து நம் மீட்பெரும் ஆண்டவருமாக அவர் சாவையும் பாவத்தையும் வென்று உயிர்த்தெழுந்துள்ளார். இவர் தரும் இத்திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். இன்னும் கோவிலிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா. உள்ளம் எங்கும் கோயிலிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா. நீயே என் தேடல், நீயே என் பாடல், நீயே என் ராகம் தாளம் சங்கீதமா. நதியாக இசையாக வா, உணவாக உறவாக உயிராக வா. உள்ளம் என்னும் கோயிலிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்வினிலே
மொழியிலும் ஆனந்தம் பேரின்பம் பேரின்பம் என் கனவிலும் நனவிலும் பேரின்பம் ஆனந்தம் ஆனந்தம் என் மொழியிலும் மொழியிலும் ஆனந்தம் பேரின்பம் பேரின்பம் என் கனவிலும் நனவிலும் பேரின்பம் உள்ளம் நீங்கும் கோவிலே வாராயோ இறைவா இன்பம் எங்கள் வாழ்விலே தாராயோ தலைவா. வாக்கு என் வாழ்வு விளக்கல்லவா என் போக்குதனை மாற்றும் மொழி அல்லவா உம் வாக்கு என் வாழ்வு விளக்கல்லவா என் போக்குதனை மாற்றும் மொழி அல்லவா. உள்ளார்ந்த நலம் வேண்டி மன்றாடினேன் உன் மார்பில் கார்மேக மயிலாகினேன் மொழியிலும் ஆனந்தம் பேரின்பம் பேரின்பம் என் கனவிலும் நனவிலும் பேரின்பம் ஆனந்தம் ஆனந்தம் என் மொழியிலும் மொழியிலும் ஆனந்தம் பேரின்பம் பேரின்பம் என் கனவிலும் நனவிலும் பேரின்பம் உள்ளம் என்னும் கோயிலே வாராயோ இறைவா இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா உள்ளம் என்னும் கோயிலே வாராயோ இறைவா இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா. நீயே என் தேடல் நீயே என் பாடல் நீயே என் ராகம் தாளம் சங்கீதமா நீயே என் தேடல் நீயே என் பாடல் நீயே என் ராகம் தாளம் சங்கீதமா மழையாக நதியாக இசையாகவா உணவாக உறவாக உயிராகவா ஆனந்தம் ஆனந்தம் என் மொழியிலும் மொழியிலும் ஆனந்தம் பேரின்பம் பேரின்பம் என் கனவிலும் நனவிலும் பேரின்பம் ஆனந்தம் ஆனந்தம் என் கனவிலும் மொழியிலும் ஆனந்தம் பேரின்பம் பேரின்பம் என் கனவிலும் நனவிலும் பேரின்பம். மிக்க சகோதர சகோதரிகளே, அடைக்கல அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் அன்னையின் அடைக்கல அன்னையின் திருநாமத்தில் இந்த திருவிழாவிலே கலந்து ஜெபித்து நிச்சயம் அருளோடும் ஆசிரோடும் நீங்கள் செல்ல வேண்டும் என்று உங்களை அன்போடு வரவேற்று வாழ்த்துகிறேன். உங்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். இன்றைய நாளில் நமக்காக இந்த திருப்பலியை தலைமையேற்று சிறப்பித்த தஞ்சாவூர் மறைமாவட்ட முதன்மை குரு அவர்கள் பேரருட்தந்தை ஞானப்பிரகாசம் அவர்கள் அற்புதமான ஒரு இறை செய்தியை வழங்கினார். வழக்கமாக கதை சொல்லலாம், ஜோக் அடிக்கலாம், அல்லது என்ன தோணுதோ அதெல்லாம் சொல்லலாம். அதை எல்லாவற்றையும் விட அன்னை மரியாளை குறித்து திருச்சபை என்ன சொல்கிறது அதை மிக அழுத்தம் திருத்தமாக நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். எனவே இந்த அற்புதமான செய்திக்காகவும் அவருடைய சிறப்பான வருகைக்காகவும் ஜெபத்திற்காகவும் நம் அனைவர் சார்பாகவும் அவருக்கு, அவருடைய பணிக்கு, அவருடைய வாழ்வுக்கு, அவருடைய நலனுக்கு நாம் ஜெபத்தையும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த நேரத்தில் நம்முடைய பாராட்டுக்களை பொன்னாடையோடு கைத்தட்டலோடு தெரிவித்து அவருக்கு சமர்ப்பிப்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. மாட்சிமை மிக்க இறைவா, நாங்கள் நிறைவேற்றிய திருப்பலின் வழியாக
விசுவாச பேர்மைகள் அனுபவத்தை எங்களுக்கு தருகின்றே. கன்னியிடமிருந்து பிறந்த மீட்பர், மெய்யான கடவுளும் மெய்யான மனிதருமாயிருக்கிற என்ற அறிக்கையிடும் நாங்கள் அவருடைய உயிர்த்தெழுதலை உலக தீமைகளை வென்று நலமுடன் வாழ்ந்து முடிவில்லா பேரின்பம் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு